வணக்கம் நண்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிட்டு பார் நண்பா. இது கட்டாயம் இல்ல, உனக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம். சரி நண்பா, வீடியோக்குள்ள போகலாம். ஒரு படம் 2 மணி நேரம் ஓடும். சில படங்கள் பல வருடம் நினைவில் இருக்கும். ஆனா 100 வருடம் ஓடுற படம் அப்படின்னா 2015ல ரிலீஸ் ஆக போற ஒரு மூவி சினிமா ஹிஸ்டரியையே மாற்றப் போகுது. இந்த வீடியோல அந்த மூவி என்ன, ஏன் இது சீக்ரெட்டா வச்சிருக்காங்க, இதுக்குள்ள மறைந்திருக்கும் உண்மை என்ன, அனைத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். அது பார்ட் 1 100 இயர் மூவி அப்படின்னா இந்த மூவிக்கு அபிஷியல் டைட்டில் கிடையாது. இண்டஸ்ட்ரியில இதை 100 இயர் மூவி ப்ராஜெக்ட் அல்லது தி எட்டர்னல் ஃபில்ம்னு தான் சொல்றாங்க. இந்த மூவியோட ஸ்பெஷல் என்னன்னா ஷூட்டிங் 100 வருடம், ஸ்டோரி ரன் டைம் 100 வருடம், எண்டிங் இன்னும் லாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மூவி முழுசா பார்க்க ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க 100 வருடம் உயிரோட இருக்கணும். பார்ட் 2. ஏன் இந்த மூவி ரகசியம்? இந்த ப்ராஜெக்டை ஃபில்ம் மேக்கர்ஸ் மட்டும் செய்யல. இதுக்கு பின்னாடி சயின்டிஸ்ட்ஸ், சைக்காலஜிஸ்ட்ஸ், ஏஐ ரிசர்ச்சர்ஸ், கவர்மெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஏன் தெரியுமா? இந்த மூவி என்டர்டெயின்மெண்ட் இல்ல, இது ஒரு ஹியூமன் பிஹேவியர் எக்ஸ்பெரிமெண்ட். ஜெனரேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது என்பதை ஸ்டடி பண்ற ப்ராஜெக்ட். ஆடியன்ஸா இருக்கிற நாமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பார்ட். இந்த மூவில ஃபிக்ஸ்ட் ஆக்டர் கிடையாது. ஒரே கேரக்டர் 20 வருடம் ஒரு ஆக்டர், அடுத்த 20 வருடம் இன்னொரு ஆக்டர், அடுத்த ஜெனரேஷன் புதிய ஃபேஸ். மேக்கப் இல்ல, ஏஜ் விஎஃப்எக்ஸ் இல்ல, ரியல் ஏஜிங், ரியல் மேரேஜ், ரியல் லைஃப் இவெண்ட்ஸ். இந்த மூவில நடிப்பு கிடையாது, வாழ்க்கை தான் ஷூட் ஆகுது. இந்த மூவிக்கு ஸ்கிரிப்ட் இல்ல. எஸ், ஸ்கிரிப்ட் இல்லாத மூவி.ai தான் டிசைட் பண்ணும். யார் சர்வைவ் ஆகணும், யார் வில்லனாக மாறணும், யார் டிசப்பியர் ஆகணும். ஆடியன்ஸ் ரியாக்ஷனை அனலைஸ் பண்ணி ஏஐ ஸ்டோரியை மாத்தும். அதாவது இந்த மூவியை கண்ட்ரோல் பண்றது ஆடியன்ஸ். இந்த மூவியோட எண்டிங் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டாங்க, ஆனா அது என்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரீசன், எண்டிங் பார்த்தா ஃபியூச்சர் சொசைட்டி எப்படி இருக்கும், ஹியூமன்ஸ் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்களா இல்ல செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எண்டிங் அன்லாக் ஆகும் நாள் ஹியூமனிட்டி மென்டலி மெச்சூர் ஆன நாள். இன்சைடர்ஸ் சொல்றாங்க, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வயலண்டா மாறினா இந்த மூவி பெர்மனன்ட்லி ஸ்டாப் பண்ணப்படும். மீனிங் ஹியூமனிட்டி ஃபெயில் ஆனா மூவி இட் செல்ஃப் டை ஆகும். இந்த மூவி கேட்கும் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், மனிதர்கள் ஃபியூச்சருக்கு தகுதியானவர்களா? இந்த மூவில ஹீரோ இல்ல, வில்லன் இல்ல, ஒரே கேரக்டர் தான், ஹியூமனிட்டி. லேர்னர் 2115 இந்த மூவி எண்ட் ஆகும்போது ஒரே கேள்வி இருக்கும், இந்த உலகத்துல மனிதர்கள் இன்னும் இருப்பாங்களா?